இந்த இரத்த சாட்சி அழைப்பை பற்றிய அறிவில் திருச்சபை வளர காலமும் சூழ்நிலையும் வந்துள்ளது. ஒருவேளை உங்களுக்கு இரத்த சாட்சியாக மரணிக்க பயமாக இருக்கிறது என்றால், நீங்கள் ரட்சிப்பை திருட வரும் திருடனாகிய பிசாசின் இலக்காகவும் விசுவாசத்தை இழந்து நரகத்திற்கு செல்லும் ஒரு பேராபத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். வாசியுங்கள் யோபு 2 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தானுடைய எண்ணத்தின்படி ஒரு மனுஷன் தன் தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது ரட்சிப்பு, தேவன் மீதுள்ள அன்பு, விசுவாசம், ஊழியம் போன்ற விலையேற பெற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என நம்புகிறான்.